Damn it. உன்னடக்கிற ரோதனையா போச்சே காபாஷ் விட்டுட்டு காய வாங்க. என் ஜெயராஜ் கூட எனக்கு கம்மியா கரையக்க ஜாகிற வரைக்கும் நான் மாறுதாவே இல்ல. அது வரைக்கும் கையை கப் கபா கடை கதாக்கன். பொண்ணோட கை பிடிச்சு வைக்கிறீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வேற யாரும் இல்ல, ஃப்ரெண்டோட தங்கச்சி. கொஞ்சம் லூசு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஓடி வந்துருச்சு. எனக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்க. யாரா அந்த பொண்ணு? நீயம்மா? இங்க பாருங்க, என்ன காப்பாத்துங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன மோசம் பண்ண பாக்குறாங்க. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியுமே. அன்னைக்கு ஆட்டு மேல மோதிட்டு விடியறதுக்குள்ள எல்லாருக்கும் மொளாப்படி தூட்டு ஓடிட்டியே. தங்கச்சி தங்கச்சிமா இங்கயா இருக்க? என்னமா அது கரெக்டா? ஊரே கூட நிக்குதே. சரி சரி வா வீட்டுக்கு போலாம். கையுடா பாஸ்டர். பாத்தீங்களா, அதுக்கு இஷ்டம் இல்லாத மாப்பிளைய பாத்துட்டேன்னு சொந்த அண்ணங்க என்னையே எவ்வளவு கேவலமா பேசுதுன்னு பாருங்க பாருங்க. இல்ல போய் சொல்றான். எனக்கு எப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா? எங்க தாலி எடுத்து காட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலியை காட்டு. பாருங்க, நான் சொல்றது நிஜம். எனக்கு உண்மையாவே மேரேஜ் ஆயிடுச்சு. கழுத்துல தாலி இல்லாத பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி நம்புறதுமா? அப்படி தாலி இல்லாம கட்டினவன் யாருன்னு சொல்லேண்டா. உங்க ஊருக்காரர் தான், ஜெயராஜ். நம்ம ஜெயராஜா? என்னது என்ன கேட்டா? ஒண்ணும் இல்ல சார், இந்த பொண்ணு என் தங்கச்சி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆனா எங்க யாரையுமே தெரியாதுன்னு பக்கத்தூர் ஜெயராஜ் தான் தன்னோட புருஷனும் ஏதோ பேசுறா. உண்மைதான் சொல்றேன் எஸ்ஐ சார். அவசியம்னா ஜெயராஜை கூப்பிட்டு கேளுங்க. ஓகே, நீங்களா என் கூட வாங்க. பொன்னாடி சார், நீ போய் ஜெயராஜ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார் கமான், நீங்க வாங்க. வணக்கம் சொல்றேன் சார். கமான் மிஸ்டர் ஜெயராஜ். இங்க இருக்கிறவங்க இல்ல, உனக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் இதயமே இங்கதான் இருக்கு இன்ஸ்பெக்டர் சார். யாரு? பானுமதி. ஐசி. இவங்க உனக்கு என்ன உறவு? என்ன உறவுன்னு இவங்க சொன்னாங்க. என்னுடைய கேள்விக்கு இது பதில் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புருஷன் பொண்டாட்டி அத்தை விட்டு வாசப்பள்ள நிப்பாட்டு பேர் கேட்பாங்க. நீங்க ஸ்டேஷன் நடுவுல நிப்பாட்டு கேக்குறீங்க. நான் அப்பவே சொல்லிட்டேங்க நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு. அவர் பேசட்டும். பானுமதி என் மனைவி. எஸ்ஐ சார், பானுமதிக்கு மேரேஜ் ஆயிருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கணும்ல, எங்க? ஆமா ஜெயராஜ், நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னா உன் மனைவி கழுத்துல தாலி இருக்கணும்ல? எப்பவும் உன் மனைவி கழுத்துல இருக்க வேண்டிய தாலி உன் கைக்கு எப்படி வந்தது? Come on, tell me. ராத்திரி குளிச்சுட்டு வரும்போது குளிக்கிற இடத்துல வச்சுட்டு மறந்து போய் வந்துட்டான். வருமா, ஒரு பொண்ணு தன் தாலி அப்படி கழட்டி வைக்கிறது ரொம்ப பாவம். ஜெயராஜ், எங்க மறுபடியும் அந்த 3 முடிச்ச என் முன்னால கட்டு. ஜெயராஜ், அந்த தோஷம் போகணும்னா நீ மறுபடியும் 3 முடிச்சு போடணும். இங்க பாரு, இது பஞ்சாயத்து மேடை. எத்தனையோ பேரோட குடும்ப வழக்குல தீர்ப்பு கொடுத்த புனிதமான இடம். இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா யோசனை செய். இந்த பக்கம் போனா உன் புருஷன் வீடு, வாடகை புருஷன் இல்ல, வாழ்க்கை புருஷன் வீடு வரும். இந்த பக்கம் போனா உன்னுடைய ஊருக்கு போற பஸ் வரும். பிறந்த வீடா புகுந்த வீடா யோசனை பண்ணிக்க. ஒருவேளை நான் நாடகம் ஆடி உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறியா என்னமோ? இப்ப நான் உன் கழுத்துல கட்டின தாலி கடையில வாங்கினது இல்ல, என்னோட தாய் இது. நீ வெறுத்து ஒதுக்குனாலும் உன் அத்தை தன்னோட தாலியை கொடுத்து உன்னை அவமானத்துல இருந்து காப்பாத்தி இருக்கா. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த புனிதமான தாலிக்கு மரியாதை கொடுத்து இந்த பக்கமா. அது பழக்கம் இல்லன்னா தாலியை கட்டி என் கையில கொடுத்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு போ.
கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இந்த ஜெயராஜ கட்டிக்க முடியலங்கிற கவலையில இந்த குட்டியில விழுந்து செத்து போச்சுங்க சார். இது தற்கொலைகள் போய் இது கொலை. இன்ஸ்பெக்டர் சார், கௌரிய கொலை பண்ண வேண்டிய அவசியம் இந்த ஊர்ல யாருக்கும் இல்ல. கௌரி யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. என்னமோ சார், இந்த அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கௌரி கூட ஏதோ பேசிட்டு போனதை நாங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, ஜெயராஜ் பட்டணத்துல இருந்தப்போ இந்த அம்மா அவன வலையில சிக்க வச்சுட்டான்னு கௌரி என்கிட்ட வருத்தப்பட்டா. போய் எது போய்? கௌரி வீட்டுக்கு நீ போனது பொய்யா? இல்ல, வாஸ்தவம் தான். எதுக்காக போன? ஜெயராஜ ஒரு நாளாவது தன் புருஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கௌரிக்கு அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றதுக்காக ராத்திரி நான் கௌரி வீட்டுக்கு போனேன். என்ன சொல்ற? ஜெயராஜ் என் கண் முன்னால உனக்கு தாலி கட்டினாரு. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியானதை நான் நேர்ல பார்த்தேன். அப்புறம் கௌரி கிட்ட ஜெயராஜ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல போனேங்கிற? அது என் சொந்த விஷயம், அதான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஐ சி. மத்த விஷயத்தை கோர்ட்ல வந்து சொல்லு. கமா. அநியாயம், நான் இந்த கொலையை செய்யல, என்ன நம்புங்க, நான் இந்த கொலையை செய்யல. கான்ஸ்டபிள், ஜெயராஜ். பெத்தவங்க இல்லாதன்னா அண்ணனுடைய பாச அடைப்புல செல்லமா வளர்ந்த, அதனால அகங்காரத்தோட யாரும் செய்யக்கூடாத பல தவறுகளை செஞ்ச. இன்னைக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்ணும் புனிதமா மதிக்கிற கல்யாணத்தை கூட கேள்வி செஞ்ச. ஆனா இந்த கொலையை மட்டும் நான் செய்யல, நான் செய்யல, நான் செய்யல. என்னடா சாமி குரு. எதுக்கு அப்படி பயப்படுற? லைசன்ஸ் இல்லன்னா அம்பி பீனே கேலி ஆயா பி 4 பேர். இந்தாங்க இந்தாங்க. உன் பேர் என்ன? பஷீர். இந்த ஊர்ல பானுமதினு பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு இருக்கு, உனக்கு தெரியல? தெரியுங்க, ஒரு தடவை பாத்திருக்கேன். அவளை எங்க கிட்ட கூட்டு வரியா? எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க? ரேட் இஸ் யுவர்ஸ், கேர்ள் இஸ் அவர்ஸ். 50,000 தருவீங்களா? 25,000 அட்வான்ஸ், பாக்கி வேலை முடிஞ்ச உடனே. எங்க கூட்டிட்டு வரணும்? டிவில இருக்கோம். வாட் டைம்? 10 மணிக்கு. चलो भाई, हम भी वहाँ पियेंगे. Come on guys, let's go. கௌரி, என்ன இந்நேரத்துல வந்திருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல? ஆமா, நான் சொன்னேன். இப்பவே தாலி கட்டுவியா? இப்பவா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே நம்ம கல்யாணம் நடந்துடணும். இன்னைக்கு ராத்திரியா? நடந்தா இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். இன்னைக்கு முடியலன்னா என்னைக்கும் நடக்காது. ஆகட்டும், உடனே போலாமா? எங்க? தேதிக்கு. என்ன? அதான், அதுகிட்ட அங்காளம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க செஞ்சுக்கலாம் மேரேஜ். போலாமா? இரு, என்னது அங்காளம்மன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு எங்க கூட்டு வந்திருக்க? தெய்வங்களை சந்திக்கிறப்போ சுத்தமா இருக்கணும். உள்ள போய் நீ குளிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் போலாம். வா வா, தனியா குளி. எங்கடா பானுமதியை கூட்டு வந்துட்டியா? கூட்டு வந்துட்டேன் சார். எங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. வெரி குட், காப்பாத்திட்டேன்.
பானுமதியை கூட்டு வர சொன்னா இவ்வளவு கூட்டு வந்திருக்கடா. சாரி பாஸ், எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த பொண்ணு கிடைக்கலைங்க. இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு கவனிச்சுக்கங்க, எப்படியாவது நாளைக்கு. புனிதமான கோயில்ல தாலி கட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து இவனுங்க கிட்ட பேரம் பேசுறேடா. டேய், அதுதான் கோழி.